என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் சில விஷயங்களை உன்னிடம் அவசரமாக பேச வேண்டுமென்று ஓடோடி வந்திருக்கிறேன். ஆம் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவு உனக்காக வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு கால தாமதமும் ஏமாற்றமும் என் வாழ்க்கையில் அதிகமாக ஏற்படுகிறதே, இதற்கு தீர்வே கிடைக்காதா, எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காதா என்று நீ மனதளவிலும் நொந்து போயிருக்கிறாய், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இன்று உன் கண்ணில் பட்டு உன்னுடைய கஷ்டத்திற்கும் உன்னுடைய விடிவு காலத்திற்கும் ஒரு முடிவு கட்டலாம் என்று இந்த தாய் ஓடோடி வந்திருக்கிறேன். இந்த தாய் உன்னுடைய கண்ணீரை பார்க்க விரும்பவில்லை, உன் சந்தோஷத்தை பார்க்கத்தான் ஆசைப்படுகிறேன். அதனால்தான் இப்பொழுது உன்னிடம் அதிகமாகவே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் என் தங்க பிள்ளையானது மனதளவில் நொறுங்கி போயிருக்கிறது. ஒவ்வொரு மாற்றமும் நிகழுமா நிகழாதா என்று ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஏமாற்றம் ஏமாற்றம் என வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் அனைத்தையும் சந்தித்து விட்டது. என் தங்க பிள்ளையே, நீ தைரியமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் உனக்குள் வேதனை எவ்வளவு இருக்கிறது, நீ நம்பிய உறவுகள் எல்லாம் உன்னை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறது, எந்த இடத்தில் நீ மிகப்பெரிய அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்தாயோ அந்த இடத்தில் உனக்கு கண்ணீரும் கவலையும் வேதனையும் தான் அந்த இடத்தில் வருகிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக நீ முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். அந்த இடத்தில் எல்லாம் மிகப்பெரிய சுயநலவாதிகள் தான் இருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்த்தது போல் சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பிடிக்காமலும் அலட்சியங்களோடு அந்த இடத்தில் உனக்கு மரியாதை இல்லாமல் முழு மாற்றத்தை அவர்களிடம் நீ பார்க்கிறாய். என் தங்க பிள்ளையே, நீ தைரியத்தை இழந்துவிட்டால் ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய கஷ்டங்கள் அதிகமாகிவிடும். நான் சொல்வதை கேள். ஒவ்வொரு நேரமும் இந்த தாயினுடைய நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் வழிபடு. ஏன் தெரியுமா? உனக்கு செய்வினையை செய்து சூழ்ச்சி வலைகளை பின்னி உன்னை வாழவே விடக்கூடாது என்று சில நபர்கள் எண்ணி சில செய்வினைகளை செய்கிறார்கள். அதில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நேரமும் அவர்களால் தான் நீ கஷ்டப்படுகிறாய். உண்மையாக இருந்து நேர்மையாக வாழக்கூடிய தருணத்தில் இப்படியெல்லாம் சூழ்ச்சிகளை செய்து உன்னை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் வாழ வேண்டும், அவர்கள்தான் உயர வேண்டும், அவர்கள் குடும்பம் மட்டும்தான் நிலைக்க வேண்டும் என்று தன்னுடைய நம்பி வந்த குடும்பத்தையே அழிக்கக்கூடிய நிலைமை சிலருக்கு, சில மானிட ஜென்மங்களுக்கு மிருக ஜென்மங்களாக மாறி நம்பியவர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கிறோம், துரோகம் கொடுக்கிறோம் என்று கடுகளவு கூட யோசிப்பதில்லை. செய்வினை என்ற பெயரில் உன்னை எப்படியாவது அடிமையாக்கி சில சூழ்ச்சிகளை செய்யலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ எதற்கும் பயப்படக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் இந்த வாராகி தாயானவளின் துணையானது உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். மாற்றம் என்பது நான் எந்த நேரமும் உனக்கு கொடுத்து விடுவேன். மகிழ்ச்சி என்பது எந்த நேரத்திலும் கொடுத்து விடுவேன். ஆனால் அனுபவம் என்பது உன்னுடன் பழகக்கூடிய நல்ல நபராக இருக்கட்டும் அல்லது கெட்ட நபராக இருக்கட்டும், உனக்கு எப்படி தெரிய வேண்டும்? இந்த கஷ்டகாலத்தில்தான் தெரிய வரும், புரிய வரும். அதனால் இந்த கஷ்டகாலத்தை மனமாற நீ ஏற்றுக்கொண்டாய். ஆனால் ஒரு சிறு விஷயங்கள் மட்டும் உனக்கு குழம்பிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் எனக்கு ஏன் தாயே நான் நேர்வழியில்தான் செல்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த குழப்பம் ஏற்படுகிறது, ஏன் இந்த கஷ்டம் ஏற்படுகிறது, ஏன் இந்த கவலை ஏற்படுகிறது, ஏன் இவ்வளவு வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் நேர்மையாக இருந்து உண்மையாக இருந்து நியாயமாக நடந்து கொண்டு ஏன் இவ்வளவு வழிகளை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இதில் இருந்து விடிவு காலமே கிடையாதா என்று மனதளவில் நீ நொறுங்கி போயிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது இந்த விஷயத்தை உன் மனதில் இருந்து உனக்காக இந்த தாய் சொல்லி கொண்டிருக்கிறேன். நேர்வழியாக இருக்க வைத்துதான் இப்பொழுது உன்னிடம் பேசி கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் வாழக்கூடாது,
நீ வீழ்ந்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் இந்த பதிவினை கேட்கவும் முடியாது, என் கண்களை நேருக்கு நேர் பார்க்கவும் முடியாது. என் தங்க பிள்ளையே, நீ தூய ஆத்மாவாக மாறப்போகிறாய். ஒவ்வொரு நேரமும் மற்றவர்கள் போற்றும் விதமாக நீ வாழப்போகிறாய். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் உன்னை வைக்கப் போகிறேன். ஆனால் நீ வாழ்க்கையில் உயரமாட்டாய். நீ வாழ்க்கையில் இனிமேல் எதையுமே சந்திக்க முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது என்று தூற்றியவர்கள் கண் முன்னே உய்யாரமாக உச்சியில் உட்கார வைத்து உன்னை அழகு பார்த்து இந்த தாய் மகிழ்ச்சி அடைய போகிறேன். இதை சொல்லும் பொழுதே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. கூடிய விரைவில் இந்த அனைத்து விஷயத்தையும் என் தங்க பிள்ளைக்காக பட் பட் என்று செய்ய போகிறேன் என் தங்க பிள்ளையே. ஆனால் நீ கண்ணீர் வடித்தால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த கஷ்டம் எத்தனை நாட்களுக்கு வாராகி தாயே, எத்தனை நாட்களுக்கு நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும்? இவ்வளவு வேதனை இருக்கிறதே, என்னால் தாங்க முடியவில்லை வாராகி தாயே என்று என் தங்க பிள்ளை தத்தளிக்கும் பொழுது அதனை பொறுத்து என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களும் நடந்து முடிந்த விஷயங்களையும் தெள்ள தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லினேன் அல்லவா? நான் சொல்லியது உண்மை என்றால் ஆம் தாயே, நீங்கள் சொல்லியது உண்மைதான் என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். உனக்கு நடந்த விஷயம் மட்டுமல்ல, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல்தான் நடக்கும். ஆனால் நீ கண்ணீர் வடிக்காமல் என் தாய் சொல்லியது போல் என்னை இழிவாக பேசியவர்கள் முன்னாலும், என்னை வேண்டாம் என்று துற்றவங்கள் தூக்கி எறிந்தவர்கள் முன்னாலும் என் தாய் வரவேற்க போகிறார்கள், என்னை வாழ வைக்க போகிறார்கள், என்னை உயர்த்த போகிறார்கள் என்று என் மீது நீ நம்பிக்கை கொண்டு தைரியமாக இருந்தால் உன் வாழ்க்கை உயரும், உன் வாழ்க்கை மலரும் என்பதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. என்னை நம்பி நீ இருக்கிறாய். உன்னை நம்பி பல பேர் இருக்கும் அளவிற்கு உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள், ஒரு சில நபருக்கு நீயே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே, சபிக்காதே. ஆனால் நான் அதை பார்த்து கொள்கிறேன். ஏனென்றால் நீ சபித்தாலும் உள்ளம் குமரி அழுதாலும் அது அப்படியே பழித்துவிடும். என்னுடைய தங்க பிள்ளையாக இருந்து கொண்டு அடுத்தவர்களை சபித்து கொண்டே இருந்தால் இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியாது. என் தாய் இருக்கிறார்கள், பார்த்து கொள்வார்கள் என்று தைரியமாக நீ இருந்தால் உனக்கு அனைத்து மாற்றமும் உண்டாகும், அனைத்தும் உயரும். எங்கு சென்றாலும் இந்த நாணயத்தை கொண்டு செல், உனக்கு உயர்வு நிச்சயம் என்பதை மறந்து விடாதே. இதை தவற விடாமல் விரைவில் வாங்கிக்கொள் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடு. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம். நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது. அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமியா அவங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால
வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?